தூரத்துல இருந்து பார்க்கும்போது நடிகர் பிரசாந்த் மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா அதுதாங்க இல்ல. அவரு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திரு நயீம் மூசா அவர்கள். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களோட பெர்சனல் பாதுகாப்பு, அதாவது பாதுகாவலர் அப்படின்னே சொல்லலாம். அவரோட செக்யூரிட்டி எல்லாமே, அந்த திங்ஸ் எல்லாமே இவர் தான் பார்த்துக்கிறாரு. விஜய் அவர்கள் காலையில வீட்ல இருந்து கிளம்பும் போதுல இருந்து சரி, சாயங்காலம் வீடு வந்து சேர்ற வரைக்கும் இவரு தான் அவர பாதுகாப்பா பார்த்துக்கிறாரு. கேரளால இருக்கிற மாஹே டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்த இவரு இப்போ துபாயில ஜென்டர் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி நிறுவனத்தை வந்து நடத்திட்டு வராரு. ஸோ இந்த நிறுவனத்தோட முக்கிய பொறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாய்க்கு வரக்கூடிய பெரிய பெரிய முக்கியமான விவிஐபிகள், நடிகர்கள் இப்படி எல்லாருக்குமே வந்துட்டு பெர்சனல் பாதுகாப்பு கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இவங்களோட முக்கியமான வேலையா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய அளவுல கூட்டம் வரும்போது அவர்களை வந்து திரு விஜய் அவர்கள்கிட்ட இருந்து அணுகாம பார்த்துக்கிறது. அதாவது விஜய் அவர்கள்கிட்ட மட்டும் இல்ல, பொதுவாகவே இவங்களோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது விவிஐபிக்களை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கூட்டத்துல இருந்து எப்படி அவங்கள ஒரு இடத்துக்கு உள்ள கூட்டிட்டு வந்துட்டு எப்படி அவங்க வெளியே கூட்டிட்டு போறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இவங்க பிளான் பண்ணி பண்றாங்க. அதே மாதிரி துபாயில நடக்கிற கான்சர்ட்ஸ், அதுக்கப்புறம் அங்க நடக்கிற வந்து கிரிக்கெட் மேட்சஸ்க்கு எல்லாமே அந்த மாதிரி பெரிய பெரிய நிகழ்வுக்கு எல்லாமே இவங்க தான் வந்துட்டு செக்யூரிட்டி சர்வீஸ் வந்து கொடுத்துட்டு வராங்க, பாதுகாப்பு வந்து அளிச்சுட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். திரு தாவேகா சார்பில் நடந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் இருந்தும் சரி, இன்னைக்கு வரைக்குமே இவங்க தான் வந்து சிறப்பான பாதுகாப்பு வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து கொடுத்துட்டு வராங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மத்த பவுன்சர்ஸ் டீம் மாதிரி இல்லாம, விஜய் அவர்களோட ரொம்ப மிகவும் நெருக்கமாக, விஜய் அவர்களுக்கு எப்போ என்ன தேவை அப்படின்றத சரியா புரிஞ்சு, சரியான நேரத்துல அவர பாதுகாத்துட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும்.